தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் குறித்து நடிகை ஸ்ருதி ஹாசன் சமீபத்தில் அளித்த பேட்டி ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது அனுபவங்களை எப்போதும் வெளிப்படையாகப் பேசும் ஸ்ருதி, திரையுலகின் பெரிய ஆளுமைகளின் தனிப்பட்ட குணாதிசயங்கள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் வெளியீட்டிற்கு தயாராகி வரும் நிலையில் இந்த வெளிப்படையான பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. தென்னிந்திய நடிகர்கள் பொதுவெளியில் ஏன் இவ்வளவு பணிவாக இருக்கிறார்கள் என்பது குறித்து ஸ்ருதி ஹாசன் ரன்வீர் அல்லாபாடியாவின் பாட்காஸ்டில் விளக்கினார். அவர்களின் பணிவு பெரும்பாலும் ஒரு திட்டமிட்ட முடிவு என்றும் அது இயல்பான குணம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். புகழ் என்பது நிலையற்றது என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாக பதிந்துள்ளது என்றார். தாங்கள் பணிவாக இல்லாவிட்டால் எல்லாம் போய்விடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று ஸ்ருதி கூறினார். புகழை இழந்து விடுவோமோ என்ற ஆழ்ந்த பயம் காரணமாகவே பல பிரபலங்கள் பொதுவெளியில் பணிவாக நடந்து கொள்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். இது அவர்களின் வெற்றிக்கு ஒரு முக்கிய உத்தி என்றும் அவர் விளக்கினார். வெற்றிக்காகவே அவர்கள் பணிவாக இருக்கிறார்கள் என்பதே முக்கியம் என்று ஸ்ருதி அழுத்தமாக கூறினார். இல்லையெனில் கலை மற்றும் அறிவின் தெய்வமான சரஸ்வதியின் அருள் நீங்கிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கலைத்துறையில் பணிவு என்பது ஒரு மிக முக்கியமான குணமாக கருதப்படுகிறது. பல்வேறு மொழி திரைப்படத் துறைகளில் பணிபுரிந்திருந்தாலும் தெலுங்கு திரையுலகம் மீது ஸ்ருதிக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் உண்டு. தெலுங்கு திரையுலகம்தான் எனக்கு வெற்றிக்கான முதல் வீடாக அமைந்தது, அது என் வாழ்க்கையை மாற்றியது என்று அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஹைதராபாத்துடன் தனக்கு எப்போதும் ஒரு பிணைப்பு இருந்ததாக அவர் தெரிவித்தார். சிறு வயதில் தனது தந்தை கமல்ஹாசன் சார்பாக ஒரு விருது விழாவில் விருது வாங்கச் சென்றதை நடிகை நினைவு கூர்ந்தார். அவர் எழுதிய உரையை படித்தேன், ஒரு நாள் என் விருதை வாங்க நான் திரும்பி வருவேன் என்று கூறினேன் என்று அவர் நினைவு கூர்ந்தார். ஆரம்பத்தில் ஒரு இயக்குனராக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கேமரா முன் நடிப்பதுதான் தனது உண்மையான அழைப்பு என்பதை அவர் பின்னர் உணர்ந்தார். பவன் கல்யாண், விஜய், பிரபாஸ், ரஜினிகாந்த் போன்ற தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவங்களை ஸ்ருதி வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொருவரை பற்றியும் தனது எண்ணங்களை அவர் தயக்கமின்றி தெரிவித்தார். இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவன் கல்யாண் மற்றும் விஜய் இருவரும் மிகவும் அமைதியான, கண்ணியமான மனிதர்கள் என்று அவர் கூறினார். அவர்களின் இயல்பு மிகவும் அமைதியானது என்றும் பொதுவெளியில் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதேபோல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கண்ணியமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது அவர்களின் தனிப்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பிரபாஸ் அப்படியில்லை என்று ஸ்ருதி சிரிப்புடன் கூறினார். அவர் மிகவும் அன்பானவர் மற்றும் மிகவும் வேடிக்கையானவர் என்று அவர் தெரிவித்தார். தனது வெற்றியை அவர் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டாலும் அதை மிகவும் சாதாரணமாகவே கருதுகிறார் என்று ஸ்ருதி விளக்கினார். சில சமயங்களில் தனக்கு நடந்த அனைத்தையும் அவர் இன்னும் உள்வாங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஜினிகாந்த் பற்றி ஸ்ருதிக்கு பாராட்டு மட்டுமே இருந்தது. அவர் கூர்மையானவர், புத்திசாலி, ஆனால் அதே சமயம் மிகவும் அன்பானவர் என்று அவர் கூறினார். அவருடன் உரையாடுவது மிகவும் அருமையாக இருக்கும் என்றும் அவரது குளிர்ச்சியான அணுகுமுறையை தான் பாராட்டியதாகவும் ஸ்ருதி தெரிவித்தார். அவர் மிகவும் கனிவானவர் என்றும் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நேர்மறையான ஆற்றலை நிரப்புகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஜினிகாந்த் அனைவருடனும் எளிதாக பழகக்கூடியவர் என்றும் அவருடன் பணிபுரிவதை அனைவரும் விரும்புவார்கள் என்றும் ஸ்ருதி கூறினார். அவரது அனுபவமும் பணிவும் அதே சமயம் அவரது தனிப்பட்ட குணாதிசயங்களும் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு இனிமையான சூழலை உருவாக்குகின்றன என்றார். இது ரஜினிகாந்தின் தனிப்பட்ட ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. பிரபாசுடன் சலார் படத்தில் இணைந்து நடித்த பிறகு ஸ்ருதி தற்போது புகழ்பெற்ற ரஜினிகாந்துடன் கூலி படத்தில் நடிக்கிறார். இந்த இரண்டு பெரிய படங்களும் அவரது திரை வாழ்க்கையில் முக்கியமான மைல்கற்களாக அமைகின்றன. இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. புகழ் குறித்த அவரது யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் அவரது கலை வேர்களுடனான ஆழமான தொடர்பு காரணமாக ஸ்ருதி திரையுலகில் ஒரு மதிக்கப்படும் மற்றும் புதிய குரலாக திகழ்கிறார். திரையுலகில் இருந்தாலும் சரி, பிரபலமாக இருந்தாலும் சரி, தனக்கு உண்மையாக இருப்பதும் எங்கிருந்து வந்தோம் என்பதை நினைவில் கொள்வதும் முக்கியம் என்று அவர் கூறுகிறார். இது அவரது தனிப்பட்ட தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது.
ஸ்ருதி ஹாசனின் இந்த வெளிப்படையான கருத்துக்கள் திரையுலகின் உள்ளே நடக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளன. அவரது நேர்மையான பேச்சு அவரை மேலும் பல ரசிகர்களுக்கு நெருக்கமாக்கியுள்ளது. அவரது அடுத்தடுத்த படங்களுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.